நீங்கள் இங்கே இருக்கீங்களா தமிழ்நாட்டில், மற்ற மாநிலத்தையும் பார்க்கிய. நம்ம நாட்டிலையும் மற்ற மாநிலத்தில் இருக்கிற மக்கள் எப்படி மதங்களில் எப்படி ஒற்றுமையை கொண்டு வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோம். மடமடன்னு அழகா எல்லா மாநிலத்தையும் பார்த்துருக்காங்கல்ல சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மத நல்லிணக்கம் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்கிற எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாம் ஒரு மாமா மச்சான் அண்ணன் தம்பி இந்த உறவில் தான் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம். நாங்களும் அப்படி தான் பழகுறோம். எங்கள் அப்பா காலத்துலேயும் அப்படி தான் இருந்தாங்க, எங்கள் தாத்தா காலத்துலேயும் அப்படி தான் இருந்தாங்க. எங்களுடைய பசங்களுக்கும் நாங்கள் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறோம். நாங்கள் அவங்க ஃபங்க்ஷனுக்கு போவோம், அவங்க எங்கள் ஃபங்க்ஷன் போவாங்க. கிடா வெட்டு கல்யாணம் எல்லாத்துக்குமே கலந்துக்குவோம். இப்போ இல்லை, காலங்காலத்துக்கு நாங்கள் ஒற்றுமையோடு தான் இருப்போம், ஒற்றுமையோடு தான் வாழ்வோம். இந்தியாவிலேயே அனைத்து மாநிலங்களை காட்டியும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டான ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். பிற மாநிலத்தவர்கள் இங்கே தங்கியிருக்காங்க, அவங்களோட சமயங்களும் நம்மளால ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நாமும் அவங்க போய் வழிபடுறோம். அவங்களுக்கெல்லாம் நல்லது கெட்டது நாங்கள் போவோம், எங்கள் விஷயத்துக்கு அவங்க வருவாங்க. ஆறுகள் பலவாறாக இருந்தாலும் கூட சேரக்கூடிய இடம் கடலாகத்தான் இருக்கு. அதனால தமிழகத்துல நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்க பழகக்கூடிய ஆட்கள் யாரா இருக்கட்டும் சமய நல்லிணக்கத்தோடையும் மத நல்லிணக்கத்தோடையும் தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மத நல்லிணக்கங்கிறது ஒரு நல்ல சுமூகமான நிலையில தான் இருக்கு. மத நல்லிணக்கம் நல்லாவே இருக்கு, அதெல்லாம் எந்த வேறுபாடுமே கிடையாது. மற்ற மாநிலத்தில் இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழகம் நன்றாகவே இருக்குது.